லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ரொம்ப பரிதாபமான நிலைமை. சுக்ரன் பாதிக்கப்பட்டுட்டார்னா ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகாது. இன்பம்னா சுக்ரன், சந்தோஷம்னா சுக்ரன், கரெக்டு தான். ஸோ இப்போ சுக்ரன் வலுப்படுத்தணும். அப்போ என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சால் சுக்ரன் வலுப்படுவார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களை மதிக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெண்ணை மதிக்கணும். நம்ம சொசைட்டியில் மேல் சாவனிஸ்ட் புத்தி உள்ள ஒரு ஆணாக மதிக்கணும். ஸோ அவரும் ஒரு உயிர். ஸோ எல்லா பொறுப்பும் அவருக்கே தேவையில்லை. நம்மளும் கொஞ்சம் பொறுப்புகளை பகிர்ந்துக்கலாம். குடும்பத்தை அவர் தான் பார்க்கணும்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளும் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதேமாதிரி அவருக்கும் அவர் அம்மா அப்பான்னு இருக்கிறாங்க. ஸோ இன்லாஸை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை இழுத்து விடாமல் இருக்கிறதே ஒரு முகம் இருளடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அதாவது இருளடைஞ்சிருக்குன்னா கருப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. என்ன காம்ப்ளெக்ஷனில் இருந்தாலும் இன்னும் ஒரு மாதிரி பேயடிச்ச மாதிரி இருக்க, ஒரு மாதிரி இருக்கே மந்திச்சு விட்ட மாதிரி, அப்பெல்லாம் சனி பாதிப்பு. தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களால அதிகமான பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க. வீட்டு வேலையாட்களால் பிரச்சனை. அடிக்கடி ஒரு வீட்டில் வேலைக்காரங்க வச்சா வேலைக்காரங்க தங்க மாட்டாங்க. நல்ல வேலையாட்கள் கிடைக்கணும்னா சனி வலுவாக இருக்கணும். வேலையாட்களால் பிரச்சனை வருது, வேலையாட்கள் ஏதோ பொருள் களவு போகுது. சனி பகவானை வலுப்படுத்தணும் அப்படின்னா அம்மாட்ட ரொம்ப பாசமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானுக்கு அவங்களுடைய அம்மாவான சாயாதேவியை ரொம்ப பிடிக்கும். சூரியனாரால் ஒதுக்கப்பட்ட 2 பேரும் தான் சனி பகவானும் அவருடைய அம்மாவும். அதிகமாக ராகு பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தலையை ஆட்டி ஆட்டி ஆட்டிக்கிட்டு பேசுவாங்க. தூங்கும்போது அப்படி உடம்பை குறுக்கிட்டு பாம்பு மாதிரி தூங்குவாங்க. நடக்கும்போது பார்த்தாலும் தயவு செஞ்சு பாம்பை மட்டும் அடிச்சுட்டாங்க. சேஃபாக இருக்கிறது அவசியம், பட் பாம்பு அடிக்கிறது, நாக தேவதைகளுக்கு பிரச்சனை கொடுக்குறதுலாம் தப்பு. பக்கத்தில் ஏதாவது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. மேம் அடுத்ததான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, நம்ம எல்லாரோட ஃபேவரட், இவர் இருந்தாருன்னா போதும் நமக்கு எல்லாமே நடந்துருன்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுல இருக்குமே. சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல பாதிப்படைஞ்சிட்டார், வீக் ஆயிட்டார் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ரொம்ப பரிதாபமான நிலைமை. சுக்ரன் பாதிக்கப்பட்டுட்டார்னா ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகாது. இந்த மாதிரி மன ரீதியான துன்பங்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட நான் அனுபவிச்சுட்ருக்கேன். எப்படா விட்டுட்டு ஓடலான்னு இருக்குது. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்னால அப்யூஸை அனுபவிப்பாங்க. மென்டல் அப்யூஸாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் அப்யூஸ், அதெல்லாம் சுக்ரனால் நடக்கிற ஒரு மோசமான பிரச்சனை. 2வது ட்ரெஸ்ஸிங்ஸ். அவங்க எவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து போட்டாலும் அதை ப்ரெசன்டபுளாக அவங்களால போட முடியாது. ட்ரெஸ்ஸுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ட்ரெஸ்ஸு அடிக்கடி கிழிஞ்சு போகும். ஆன்லைனில் தப்பான சைஸில் ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணுறது, பர்ஃப்யூமை வாங்கிட்டு டப்புன்னு போட்டு உடச்சிட்றது, லாவிஷான விஷயங்களுக்கு கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்ணுறது, ஷோ ஆஃப் பண்ணணுங்கிற ஆட்டிடியூடு வந்துடும். ஏதோ ஒரு பொருள் நான் வாங்கியிருக்கேன், 4 பேர்ட்ட காட்டணுங்கிறதுக்காகவே நான் வாங்குகிறேன், தேவையில்லாத விரயம். ஸோ நான் என்னை பியூட்டியாக காட்டிக்கணும், அதுக்காக சில விரயங்கள் நான் பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுக்கிரன் பண்ண வைப்பார். பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, க்ரூக்கர்டு டீத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, தெத்துப்பல், ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் டீத் இருக்கிறது, அடிக்கடி டென்டிஸ்ட்டை போய் பார்க்குறது. ஸோ இதெல்லாமே சுக்ரன் செய்கிற பிரச்சனை. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும். மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்கும். ஒரு மென்ஸ்ட்ரேஷனை ஒரு பெண்ணை எழுதுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா அங்கே சுக்ரன் பாதிக்கப்பட்டிருப்பார் கண்டிப்பாக. பொருந்தா காதல் பொருந்தா காமம்னு சொல்லுவோம். அதுதான் சுக்ரன் ரொம்ப வீக்காக இருக்கும்போது நடக்கும். ரொம்ப ஒரு சின்ன பொண்ணு பெரிய ஆளை கல்யாணம் பண்ணுறது, இல்லை பெரிய வயசில் உள்ள ஒரு பெண்ணை சின்ன வயசு பையன் கல்யாணம் பண்ணுறது, திருமண முறிவு ஏற்பட்டவங்க மேலே ஒரு பொருந்தா காதல் பொருந்தா காமம் ஏற்படுறது, இதெல்லாம் சுக்ரன் செய்வார். இப்போ சுக்ரன் தான் எல்லாரோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் இருந்தாருனாலே ஒரு அளவுக்கு நமக்கு சந்தோஷமும் வந்துடும், ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துடும். அவரே பாதிப்பாயிருக்கார் அப்படிங்கும் பொழுது எந்தெந்த விஷயம் நம்ம எளிய வாழ்வியல் பரிகாரம் செய்கிறதுனால சுக்ரனை நம்ம சரிப்படுத்திக்கலாம் மேம்? இன்பம்னா சுக்ரன், சந்தோஷம்னா சுக்ரன், கரெக்டு தான். ஸோ இப்போ சுக்ரன் வலுப்படுத்தணும். அப்போ என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சால் சுக்ரன் வலுப்படுவார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களை மதிக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெண்ணை மதிக்கணும். நம்ம சொசைட்டியில் மேல் சாவனிஸ்ட் புத்தி உள்ள பெண்களே நிறையா இருக்காங்க. நம்ம பொதுவாக ஆண்களை தான் மேல் சாவனிஸ்ட்டுங்கிறோம், பட் பெண்கள்கிட்டே அந்த மேல் சாவனிசம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு சக பெண்ணை பெண்ணாக மதிக்கணும். இன்னொன்று, ஆண்களையும் மதிக்கணும். ஒரு ஆணாக மதிக்கணும். ஸோ அவரும் ஒரு உயிர். ஸோ எல்லா பொறுப்பும் அவருக்கே தேவையில்லை, நம்மளும் கொஞ்சம் பொறுப்புகளை பகிர்ந்துக்கலாம். குடும்பத்தை அவர் தான் பார்க்கணும்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளும் கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னோ நினைக்கிறோமோ அதேமாதிரி அவருக்கும் அவர் அம்மா அப்பான்னு இருக்கிறாங்க. ஸோ இன்லாஸை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பெண்களுமே பண்ணிக்கணும். ஒரு பார்ட்னராக ஒருத்தரை மதிக்கணும்.
அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும் ரிலேஷன்ஷிப்பில். இதை பண்ணும்போது சுக்கிரன் வந்து கொஞ்சம் வலுப்படுவார். எங்களுக்கே பிரச்சனை இருக்குங்களே, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுக்கிரன் பாதிக்கப்பட்டவங்க அவரை இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பெண்ணாக இருந்தால் பையனை அவருக்கு ஒரு மாதிரி அப்யூசிவ் பிஹேவியர் இருந்ததுன்னா இவங்க அதையே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து ஒரு மாதிரி எமோஷ்னல் பேர்டனில் பண்ணுறது. அதை பண்ணாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். தேவையான கவுன்சிலிங் கொஞ்சம் கொடுக்கணும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னு இருக்குது இல்லையா, சுகரு, ஒயிட் சுகர், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹனி நிறைய இன்டேக் பண்ணுறது வந்து சுக்கிரனை வலுப்படுத்தும். அதே மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ரொம்ப கம்மியான விலையில் போட்டாலும் நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் ஒரு நைட்டியில் இருக்காமல் காலையில் ஒரு குளிச்சுட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. மென்னாக இருந்தால் அவங்க அந்த காஸ்டியூம், டிஷர்ட்டு, ஷார்ட்ஸுன்னு இருக்காமல் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசன்டபுளாக ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணி போடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்களே நல்லாயிருக்கும். வீட்டை கொஞ்சம் வாசனையாக வச்சுக்கிறது. கார் வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னா காரை துடைக்காமல் வச்சுட்டு குப்பையாக வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் சுக்கிரனை இன்னும் வீக் ஆகும். காரை அடிக்கடி க்ளீன் பண்ணி ஒரு பூவோ ஏதோ ஒன்று உள்ளே வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெசன்டபுளாக வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து சுக்கிரனை ரொம்ப வலுப்படுத்தும். யாராவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா திருமணத்துக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இழுத்து விடாமல் இருக்கிறதே ஒரு நல்ல ரெமெடி. அடுத்ததா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனியே கொடுக்குற நிலைமையில இல்லாம பாதிப்படைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா, சனினால ஒரு ஜாதகர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் மேம்? முகம் இருளடைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அதாவது இருளடைஞ்சிருக்குன்னா கருப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. என்ன காம்ப்ளெக்ஷனில் இருந்தாலும் என்ன ஒரு மாதிரி பேயடிச்ச மாதிரி இருக்க, ஒரு மாதிரி இருக்கே, மந்திச்சு விட்ட மாதிரி, அப்படிலாம் சனி பாதிப்பு. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது, ஸ்லோவாக யோசிக்கிறது, கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டே தேடுறது, பழைய பொருட்களை, கிழிஞ்ச ஆடைகளை தான் அடிக்கடி போடுவாங்க, அசுத்தமான இடங்கள் வந்து பிடிக்கும், அங்கே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அதே மாதிரி கீழே வேலை செய்வாங்கள்ல, தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க. தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களால அதிகமான பிரச்சனைகளை வந்து அனுபவிப்பாங்க. வீட்டு வேலையாட்களால் பிரச்சனை. அடிக்கடி ஒரு வீட்டில் வேலைக்காரங்க வச்சா வேலைக்காரங்க தங்க மாட்டாங்க. நல்ல வேலையாட்கள் கிடைக்கணும்னா சனி வலுவாக இருக்கணும். வேலையாட்களால் பிரச்சனை வருது, வேலையாட்கள் ஏதோ பொருள் களவு போகுது, இல்லை அவங்க அடிக்கடி வேலையை விட்டுட்டு ஓடிடுறாங்க, இல்லை ஏன்ட்ட தொழில் படித்து அவங்க போய் வேற ஒரு தொழிலை வச்சுட்டாங்க அப்படின்னா சனி வீக். நயவஞ்சகத்தால் அடிக்கடி பாதிக்கப்படுறது. சகுனி, மகாபாரத்தில் உள்ள சகுனியை வந்து சனியுடைய அம்சம்னு சொல்லுவோம். நயவஞ்சகம், சூழ்ச்சி. ஸோ இந்த மாதிரி நயவஞ்சகம், சூழ்ச்சியினால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. கடுமையான மன அழுத்தம் இருக்கும். இருட்டிலே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கர்டைன்ஸ் போட்டாலும் நல்லா டார்க்காக கர்டைன்ஸ் போட்டுப்பாங்க. எப்போவுமே வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிறது பிடிக்கும். நிறைய விஷயங்களை ரகசியமாக வச்சுப்பாங்க, எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் சனியுடைய பாதிப்பு. இப்போ பொதுவாக சனி நம்ம ஜாதகத்தில் பாதிப்படைஞ்சிருந்தா இந்தந்த அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க. இப்போ சனி பகவானை நம்ம சரி செஞ்சுக்கணும், ஜாதகத்தில் சனியின் நிலைமையை சரி செய்யணும், சனினால் கிடைக்கிற எல்லா நன்மைகளும் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான எளிய வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம் மேம்? சனி பகவானை வலுப்படுத்தணும் அப்படின்னா அம்மாட்ட ரொம்ப பாசமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவானுக்கு அவங்களுடைய அம்மாவான சாயாதேவியை ரொம்ப பிடிக்கும். சூரியனாரால் ஒதுக்கப்பட்ட 2 பேரும் தான் சனி பகவானும் அவருடைய அம்மாவும். அதனால தான் அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையே ஏற்பட்டுச்சு. இது வந்து புராணங்கள் சொல்லுது. ஆனாலும் இது எப்படி உங்களுக்கு ரியல் லைஃப்பில் ஜாதகத்தில் இது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சந்திரன் மாத்ருகாரகன் சனியோடு சேரும்போது ரொம்ப பாதிக்கப்படுவார். ஸோ அந்த தாய் வந்து சனிங்கிற குழந்தைய பெற்றதுனால தான் சூரியனாராலே ஒதுக்கப்பட்டா. ஸோ அதனால் ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட கதைகள் தான் இதெல்லாம். ஸோ அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருந்துக்கிறது, ஒரு பெண்ணை மதிக்கிறது, ஒரு ஆணையுமே மதிக்கணும். ஸோ ஒருத்தருக்கான அடிப்படையான ஒரு மதிப்பு அப்படிங்கிறத கொடுத்துடணும். அதே மாதிரி ஒரு தப்பான பார்வை அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு மோசமான ஒரு ஏளனமாக பார்க்குறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது. தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கணும், நல்லெண்ணெய். சனிக்கிழமை ஆயுர்வேதமே வாத நாள்னு தான் சொல்லுது. ஸோ வாத நோய்களுக்கு காரகமான கிரகம் சனி. இப்போ சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரெமெடி. கருப்பட்டி எள்ளு அதிகமாக டயட்டில் சேர்த்துக்கணும். ஸோ அயன் சத்து இதெல்லாம் கொடுக்குறது வந்து கருப்பட்டியும் எள்ளும். இரும்புக்கு காரகம் சனி. சனி வீக்கானவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி நிச்சயமாக இருக்கும். ஸோ அதனால தான் கருப்பட்டியெல்லாம் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ப்ளஸ் சிவ வழிபாடு. சனி பகவானே ஒரு பெரிய சிவபக்தர். நலதமயந்தி கதைகளை அடிக்கடி கேட்குறது, நலதமயந்தி புத்தகங்களை வந்து விநியோகம் பண்ணுறது, சனியனேன்னு யாரையும் திட்டாமல் இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது சனி பகவான் அப்படிங்கிறவர் வலுப்பெற்று நமக்கு நல்ல நன்மைகளை செய்வார். கண்டிப்பாக மேம். அடுத்ததாக இப்போ நம்ம 2 கிரகங்களை வந்து நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லுவோம். ராகு, கேது. ஒரு ஜாதகத்தில் ராகு பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? ராகு வந்து பாதிக்கப்படவே மாட்டார். ராகு தான் எல்லாரையும் பாதிக்க வைப்பார். அப்போ என்ன சொல்கிறதுனா, ராகுடைய ஆளுமை ஒரு ஜாதகத்தில் அதிகமாக இருந்ததுன்னா என்ன மாதிரியான ஆட்டிடியூட்ஸ் இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ ராகு ரொம்ப வலுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ராகுவால் அந்த ஜாதகத்துக்கு தேவையான முக்கிய கிரகங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த ராகுடைய பாதிப்புங்கிறது எப்படி வந்து தெரிய வரும்? அதிகமாக
ராகு பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தலையை ஆட்டி 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 பேசுவாங்க. தூங்கும்போது இப்படி உடம்ப குறுக்கிட்டு பாம்பு மாதிரி தூங்குவாங்க. நடக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நடக்க மாட்டாங்க, ஜிக்ஸாக்காக நடப்பாங்க. அதே மாதிரி காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த நாகத்துக்குடைய குணம் எல்லாமே இருக்கும். 1. 2வது, அடுத்தவங்களோட சீக்ரெட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். சில பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் இருப்பாங்க, நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ராகு வலுத்தவங்களுக்கு வந்து அடுத்த வீட்டில் என்ன நடக்குங்கிறதுல தான் காது வாயில் இருக்கும். ஸோ இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அதிகமாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கெமிக்கல், பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து இருக்கிறதுல எந்த பொருள் ரொம்ப மட்டமாக இருக்கோ அதுதான் பிடிக்கும். 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறத விட 10 ரூபாய்க்கு 5 பொருள் 2 ரூபாய்க்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து வாங்குவாங்க. ஸோ அதனால் யூஸே இல்லைனாலும் பரவாயில்ல, பட் வாங்கினாலும் நான் வேஸ்ட் பண்ணுறேன், நான் கொடுக்குற தொகைக்கு எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ண வேண்டிய ஒரு ஆசை இருக்கும். இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி மாட்டுறது, பெயர் கெடுறது, கௌரவ குறைச்சல் ஏற்படுறது, தேவையில்லாத அஃபேர்ஸ் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ராகு செய்வார். குடி போதைகளுக்கு அடிமையாக்குறாங்க, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாலே அது ராகு தான். கண்டிப்பாக. இப்போ ராகு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் பண்ணுறது எல்லாமே வந்து இப்படி தான் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. இப்போ ராகு ஒரு ஜாதகத்தில் சரியில்லைங்கும் போது இந்த பாதிப்புகளை சொன்னீங்க. இதை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா, ராகுவுடைய நிலையை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகர் என்ன மாதிரியான எளிய வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம் மேம்? இந்த ராகுவோடைய பாதிப்பு வந்து எங்களுக்கு இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுக்கணும். ரொட்டீன் லைஃபுக்கு வரணும், பிளான் பண்ணி கொஞ்சம் பண்ணணும். அது ஆனால் ராகு பாதிச்சா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ பண்ண முடியாதே, நான் எப்படி பண்ணுறதுனா ஒரு கைடன்ஸ் வச்சுக்கணும். வெயிட் குறைக்கணும்னா ஜிம்மில் போய் காசை கொடுத்து 3 மாதம் நான் இங்கே தங்கி கூட வெயிட்டை குறைச்சிட்றேங்கிற நிலைமைக்கு வந்துடணும். அப்பாவோ அம்மாவோ எனக்கு இந்த விஷயம் பண்ணணும், என்னால் பண்ண முடியாது, நான் ஒரு அடிக்ஷனுக்குள்ளே மாட்டிட்டேன், ஹெல்ப் பண்ணி என்னை ரெக்கவர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பை வாய் விட்டு கேட்குறதுங்கிறது நல்லது. 2வது, வீகன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அதிகமாக கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக்கான ஒரு விஷயங்கள் வந்து சாப்பிட்றது, யூஸ் பண்ணுறது. பிளாஸ்டிக்கை கம்மி பண்ணுறது, ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது, துரித உணவுகள், அதிகமான ரசாயனம், சாஸ் எல்லாம் சேர்க்கப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடாமல் இருக்கிறது ராகுவுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டு. அடிக்கடி கெஃபைன் எடுத்துக்கக்கூடாது, காஃபி அடிக்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதை லிமிட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே ஒரு ராகுவுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் தயவு செஞ்சு பாம்பை மட்டும் அடிச்சிடாதீங்க, ஸோ விட்டுருங்க. சேஃபாக இருக்கிறது அவசியம், பட் பாம்பு அடிக்கிறது, தேவதைகளுக்கு பிரச்சனை கொடுக்குறதுலாம் தப்பு. பக்கத்தில் ஏதாவது புத்து கோவில், நாகதேவதை கோவில் இருக்குதுன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. கைம்பெண்கள்னு சொல்லுவோம், அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்க, நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸ் வச்சுருக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறது, இல்லை கணவனார் கைவிடப்பட்ட பெண்கள், இவங்கெல்லாம் யாருன்னா ராகுவுடைய அம்சம், அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் ராகுவை பாசிட்டிவாக மாற்றும். கண்டிப்பாக மேம். அடுத்ததான் நிறைவாக கேது ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்புகளும் மாற்றங்களும் ஏற்படும் மேம்? ரொம்ப முக்கியமான கிரகம் கேது. முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, உங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உள்ள தொடர்பு, இதை கொடுக்குறவர் தான் கேது. அப்போ கேது ஒரு ஜாதகத்தில் வலுவாக இல்லாத பட்சத்தில் தான் குழந்தை பிறப்பில் பிரச்சனை வரும். குரு புத்திரகாரகனாக இருந்தாலுமே கேது அப்படிங்கிறவர் இங்கே பண்ணுற வேலைகள் ரொம்ப அதிகம். உடம்புல உள்ள மரபணு கேது. உங்களோட ஆன்சஸ்டர்லேருந்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது கேது. ஒருத்தரோட ஜாடை உங்களுக்கு வருது, பாரு அப்பா மாதிரியே இருக்கிறான் அப்படின்னா அது கேது. ஸோ ஒருத்தரோட ஜாடையை கொடுக்கறது, அவங்களோட குணத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணி கொடுக்கும் இல்லையா, அது வந்து யாருன்னா கேது. அப்போ அந்த கேது வீக் ஆகும்போது வம்சம் அப்படிங்கிறது விருத்தி ஆகுறதுலே பிரச்சனைங்கிறது வரும். அப்போ கேதுவுடைய வலு அப்படிங்கிறது குழந்தை பிராப்தத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஒரு அறிவு தெளிவே இருக்கிறது. இன்னசென்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இக்னரண்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இதில் இன்னசென்ட் அப்படின்னா வெகுளி, இக்னரண்ட்னா வெகுளியெல்லாம் கிடையாது. விஷயம் தெரியும் ஆனாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன், தப்பு தான் பண்ணுவேன். ஸோ இந்த இன்னசென்ஸை விட கொடூரமானது இந்த இக்னரன்ஸு, அது நமக்கே கெட்டது. ஸோ இந்த இக்னரன்ஸை கொடுக்குறது யாருன்னா கேது. அதே மாதிரி கேது இருக்கும்போது அந்த கேள்வி ஞானம்ங்கிறது இருக்காது. தான் சொல்கிறத வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டபன்னஸ், அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்குறதுல இருக்காது. லிசனிங் கெப்பாசிட்டியை கேது குறைச்சிடுவார். அதே மாதிரி முன்னோர்களுக்கு வந்து வழிபாடுங்கிறத இவங்களால சரியாக செய்ய முடியாது. ஆன்சஸ்டர்ஸ் ஃபோட்டோ கூட இவங்க வீட்டிலலாம் இருக்காது. தாத்தா பாட்டியோடலாம் ரொம்ப ஒரு லாங் டேர்மான பாண்டிங்கை வந்து இவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. பப்ளிக் அஃபேர்ஸ் ரொம்ப குறையும். வெளியில் உள்ளவங்கக்கிட்ட ஒரு கூச்ச நாச்சம் இல்லாமல் பேசுகிறது பழகிறதுலாம் இருக்காது. ரொம்ப ரிசர்வ்டாக மாறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் கேது வீக்கானவங்க கிட்ட இருக்கும். கண்டிப்பாக மேம். மேம் இப்போ கேதுவை வந்து ஜாதகத்தில் நம்ம சரி செஞ்சுக்கணும், ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்மளால நல்ல விஷயங்கள் மட்டும் போகணும் அப்படின்னு அந்த மாதிரியான முயற்சிகள் நம்ம எடுக்கும் பொழுது கேதுவுடைய நிலைமையை சரி செஞ்சுக்க நம்ம என்ன மாதிரியான எளிய வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம்?
பொதுவாக இந்த கேதுவால் வரக்கூடிய இந்த குழந்தை பாக்கியம் முதல்ல அந்த பிரச்சனை வந்து சரியாகணும். அப்போ என்ன பண்ணுறது, கேதுவுக்கு வந்து அதிதெய்வத்தை வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுறது கேதுவுக்கு பொதுவாக நல்லதுன்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெய் தீபம் போடுறதெல்லாம் நல்லது. ஆலமரம் அரச மரத்துக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். ஸோ அரசு வேம்பு கல்யாணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பார். ஸோ ஆலமரத்தை சுற்றினா குழந்தை பிறக்கும்னு அந்த காலத்தில் சொன்னது. அந்த ஆலமரத்துலேருந்து ஒரு ரசாயனம் வெளியாகும். அதை சுவாசிக்கும் போது உள்ள நல்ல மாற்றங்கள், ஹார்மோன் பேலன்ஸ் ஆகி குழந்தை பிறக்குங்கிறத சயின்ஸுமே ப்ரூவ் பண்ணுது. இங்கே இந்த விநாயகருமே எப்படி இங்கே ரிலேட் ஆகுறாரு அப்படின்னா, கேதுவுக்கு அதிதெய்வதை விநாயகர் தான். கேது இந்த மரபணு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தான் அந்த அரச மரத்துக்கு கீழே விநாயகர் இருக்காரு. அந்த விநாயகரை நம்ம சுற்றுறோம். ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாத்துக்குமே பல அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அப்போ அந்த அரச மரத்தடி வழிபாடு, விநாயகருக்கு நீர் எடுத்து ஊற்றுறது, ஸோ இந்த மாதிரி விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது. தேங்காய் தீபம் போடுறது நல்லது. தேங்காய் அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கிறது, தேங்காய் எண்ணெயில் சமைச்ச சமையல்களை வந்து நம்ம சாப்பிட்றது, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சாப்பிட்றது, பதப்படுத்தப்படாத உணவுகள், பிக்கிள்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னால் ராகு, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றீங்கன்னா அது கேது. அதே மாதிரி பழமையான விஷயங்களை கற்று தெரிஞ்சுக்கிறது, ஒரு கோவில் வரலாறு தெரிஞ்சுக்கிறது, அதை 4 பேருக்கு சொல்கிறது, ஆன்மீகமாக ஸ்பிரிச்சுவலாக டூர் போவாங்க, அதில் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது கேது பலப்படுவார். கண்டிப்பாக மேம். பொதுவாக 9 கிரகங்கள், அந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் பொழுது என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு இந்த கிரகம் உங்களுக்கு வீக்காக இருக்குது, பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பல உதாரணங்கள் சொன்னீங்க மேம். அது மட்டும் இல்லாமல் இந்த 9 கிரகங்களுக்கும் வந்து சரி செஞ்சுக்கணும், அந்த நிலை சரியாக இருக்கணும், அவங்களால பாதிப்புகள் போய் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான எளிய வாழ்வியல் பரிகாரங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க சுய ஜாதகத்தை எடுத்து நமக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கே, அப்போ இந்த கிரகம் நமக்கு வீக்காக இருக்குது, நம்ம இதை பண்ணோன்னா சரியாகும்னு சொல்லி அவங்களே ஒரு சுய புரிதலுக்கு வர்றதுக்கு இந்த காணொளி காரணமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி காவி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.